திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார்னு சொன்னார். நாளைக்கு உறுதிமொழி இந்த மக்கள் விரோத ஆட்சியை, இந்த தீய சக்திகளிடம் இருக்கிற ஆட்சியை அகற்றிவிட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால அம்மாவின் கட்சியை இன்றைக்கு அபகரித்து வைத்திருக்கின்ற தீய சக்திகள், துரோக சக்திகள், திமுகவுக்கு விலை போகின்ற சக்திகளுக்கு இருந்து, அந்த தீய மனிதர்களிலிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் நாளைக்கு சபை வைப்போம். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானேங்க. ஒரு துரோக சிந்தனையோட வன திமிர்ல அந்த கட்சிய பதவி, முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அதை வைத்து அபகரித்து வைத்திருக்கிற ஒரு கும்பலுக்கு இன்றைக்கு அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாற்றிக்காம இன்றைக்கு விழித்துக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இதெல்லாம். 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுகவோட பழனிசாமி இருக்குங்கிறதுனால தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்போயும் சொல்றேன், 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார்னு சொன்னார். எல்லாத்தை விட பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, வழக்குகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கைது நடவடிக்கையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவும், கொள்ளை குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.